மீன் மீன் எறா இருக்கு, சுறா இருக்கு, வஞ்சனை இருக்குமா? மீன் மீன் வாங்க வாங்க வாங்க, குழஞ்ச விலை வாங்க. என்னப்பா மீன்ல எவ்வளோ கிலோ? ஏமா உங்களுக்கு என்ன மீன் வேணும் சொல்லுங்க. வஞ்சிர மீன் தான். வஞ்சிர மீன் எவ்வளோ? அது கிலோ 1000 ரூபாய்மா. என்னது 1000 ரூபாவா? எங்க அவ ஏண்டியா நீ தான் நீங்க கம்மியா விலை வைக்குது அப்படி சொன்ன. என்ன கேட்டியா? வஞ்சிர மீன் கிலோ 1000 ரூபாவா? வஞ்சிர மீன் எங்கே வாங்கினாலும் விலை அதிகமாக தான் இருக்கும். நீ வேறு ஏதாவது மீன் வாங்க, சின்ன மீனா. ஆமாக்கா, இந்த மாதிரி சங்கரை மீன், கிழங்கா மீன், காணாங்கத்தா அந்த மாதிரி தான் கேளுங்க, கம்மியாக தான் இருக்கும். அதை நான் திருமலையே வாங்கியிருப்பேன். இவ்வளோ பேச்சு கேட்டு வந்தது தப்பாக போச்சு. ஏமா வஞ்சிர மீன் முழு மீன் பெரிய மீன் வாங்கினா தான் 1000 ரூபாய். அதே கட் பண்ணி வாங்கினீங்க 700 ரூபாய் தான். ஓ அப்படியா? சரி சரி, எனக்கு வஞ்சிர மீனே வேணாம். இந்த காணாங்கத்தா மீன் எவ்வளோ? அது கிலோ 150 ரூபாய். நிறைய கிலோன்னா 1/2 கிலோவா? 1/2 கிலோ இல்லைம்மா, 1 கிலோ தான் 150 ரூபாய். பரவாயில்லையா? சரி 2 கிலோ போடுங்க. வேற என்னம்மா வேணும்? அண்ணா எனக்கு கூட 1 கிலோ போட்டுருங்க. அண்ணா அப்படியே எனக்கும் 2 கிலோ. அப்புறம் எறா 1 கிலோ, அப்புறம் நண்டு 1 கிலோ. ஆமாம் ஆமாம், எங்களுக்கு கூட எறா 1 கிலோ, நண்டு 1 கிலோ போட்டுருங்க. எனக்கு எறா 2 கிலோ போட்டுருங்கண்ணா. எறா அது வந்து எங்கள் வீட்டில் நல்லா சாப்பிடுவாங்க, அந்த 2 கிலோ போட்டுருங்க. அப்புறம் வந்து நண்டு 1 கிலோ போட்டுருங்க. சரிம்மா, எல்லாம் பைய எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்தாங்க பையில் போடுங்க எல்லாத்தையும். போட்டுடுறேம்மா. எவ்வளோண்ணா ஆச்சு? மொத்தம் 1500 ரூபாய் ஆச்சுமா. ஃபோன்லேயே காசு அனுப்ப வசதி இருக்கேன். இருக்கு அதை அட்டை பார்த்து அனுப்பிச்சுடுங்க. அனுப்பியாச்சு. வந்துச்சா பாருங்க. உங்களது அக்கவுண்ட்டுக்கு ரூபாய் 1500 வந்துள்ளது. காசு வந்துச்சுமா. என்னங்க மீன்? இன்னைக்கு சமைச்சு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். மீன் மீன் வஞ்சரா இருக்கு, வவ்வால் இருக்கு, எறா இருக்கு, சொரா இருக்கு. வாங்கம்மா வாங்க. நான் வேற விலை கம்மியா இருக்கு விறுவிறுன்னு எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டேன். இதை ஒண்டியா நான் எப்படி செய்ய போறேன்னு தெரியலையே. நான் கூட 2 கிலோ எறா நண்டு மீன் எல்லாத்தையும் வாங்கிட்டேன்க்கா. என் மாமியார்கிட்ட எத்தனை குத்தன்னு வச்சுக்க, நீயே செய்ய அப்படி சொல்லிட்டு அது பாட்டு 100 கதை பேசுறதுக்கு போயிடும். நான் ஒண்டியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே 2 மணி நேரம் ஆகிடும். எப்படி சமைக்க போறேன்னு எனக்கே தெரியல, பயமாக இருக்குக்கா. அதை நினச்சால உங்க 2 பேருக்கும் சமைக்க கஷ்டமா இருந்தா என்கிட்ட கொடுங்க. நான் இதுமே வீட்டில் பொறுமையாக சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். அக்கா அக்கா நீயே சமைச்சு கொடுத்துருக்கா, நான் வேணா க்ளீன் பண்ணி தரேன். ஆமாக்கா ஆமாக்கா, எந்த சேர்த்து சமைச்சு கொடுத்துருக்கா. எனக்கு வந்து இந்த மீன் வெட்டுறது, நான் அந்த இறாலாம் கிள்றது, நண்டெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டம். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்துறீங்களா? க்ளீன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் சமைச்சு தந்துடுவேன். அது எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. அப்பா இப்போதான் எனக்கு உயிரே வந்தது. நான் க்ளீன் பண்ணி தரேன் எல்லாத்தையும். சரி அப்போ எங்கள் வீட்டில் செஞ்சிடலாம். செஞ்சு அவங்க உங்களுக்கு எடுத்துன்னு போயிடுங்க. சரிக்கா சரிக்கா. அன்னைக்கு நீ ஒரு மீன் குழம்பு கொடுத்தியா, அதே மாதிரி டேஸ்ட்டாக வச்சு கொடுக்கா. சூப்பராக இருந்து திரும்ப அன்னைக்கு. அதே மாதிரி தான் செஞ்சு தரேன். நான் போய் வெங்காயம் இந்த கல்லாம் எடுத்துன்னு வரேன். அதுக்குள்ளே என்ன க்ளீன் பண்ணணும்னு எடுத்து வைங்க தனித்தனியா. சரி போயிட்டு சீக்கிரம் எடுத்துன்னு வா. அப்படியே காலா வலிக்குது. இந்த பேக்கில் இருக்கிறதுலாம் முதல்ல க்ளீன் பண்ணணும். உங்களை எங்கெல்லாம் தேடுறது? எங்கே தான் போனீங்க அப்படி வீட்டில் இல்லாமல்? தெருவில், தண்ணி பிடிக்கிற இடத்துல எங்கே போய் தேடிட்டு வரேன். ஒருத்தரையும் ஆளை காணோம். இங்கே ஜோபதேக்க வீட்டுக்கு எப்போ வந்தீங்க? நீ தான் 2 நாளாக ஊருக்குள்ளேயே இல்லை. நல்ல வேலை தொலைஞ்சு போயிட்ட பிள்ளைக்குது. நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சா வந்துட்டியா? எங்கே போயிருந்தா? அதுவா, சித்தப்பா வீட்டில் காது குத்து போய் விழாக்கு போயிட்டு விருந்து சாப்பிட்டு செரிப்பிச்சுட்டு வரேன். கேட்டுக்கினியா? விருந்தான். கேட்குது கேட்குது. அங்கேருந்து மிச்சம் மீதி பிரியாணி லட்டு ஸ்வீட் எதாவது எத்தனை வந்தியா? எனக்கே அங்கே கொஞ்சம் தான் வச்சாங்க. எனக்கே பத்தல. உங்களுக்கு வேறு எத்தனை வரணும்னானே? யாரு கீதாவா? வா வா வா. வெங்காயம் தக்காளி வெட்டத்துக்கு ஆள் இல்லைன்னு கவலைப்பட்டு வந்தேன். வந்துட்டியா? எது வெங்காயம் தக்காளி கட் பண்ணுமா? இதுனா இது எத்தனை பாட்டு எண்ணெய் வச்சுக்கிற? என்ன வியாபாரம் பண்ணுறீங்களா? ஆமாம் ஆமாம், அது ஒன்று தான் இப்போ எனக்கு குறையா இருக்குது. எனக்கே வீட்டில் சமைக்கிறதுக்கு எண்ணெய் தானே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி செஞ்சுனுக்கிறேன். நான் இங்கேருந்து வியாபாரம் பண்ணுறேன். அது ஒன்றும் இல்லை கீதா, நீ ஊருக்கு போயிட்டு வந்துருக்குறல்ல, அதனால உனக்கு 3 எண்ணெய் போட்டு உனக்கு குளிப்பாட்ட போகிறாங்க. நீ வேற பெரிய பொண்ணு, சும்மாரு. அப்படி சொல்லுங்கக்கா. எதுக்குக்கா இதெல்லாம்? நான் பாட்டுன்னு சிவனேன்னு தோட்டத்தில் வேலை செஞ்சிருந்தேன். என்ன வந்து மீன் கம்மியாக விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு மீன் மார்க்கெட்டு கூட்டிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு மீன் எறா நண்டு எல்லாத்தையும் வேணாந்து வச்சுட்டு எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுன்னுக்குறோம். ஓஹோ, என்னை விட்டுட்டு மீன் மார்க்கெட்டுக்குலாம் போயிட்டு வந்திருக்கீங்க நீங்கள். நான் ஊர்லேருந்து வரலன்னா சமைச்சு நீங்களும் ஒண்டியே சாப்பிட்டுட்டு இருப்பீங்க போல இருக்க. கடவுள் இருக்கா? வந்துட்ட பார்த்தீங்களா கரெக்டா? சீக்கிரம் சமைக்க ஆரம்பிக்கலாம். எனக்கு பசி வரை எடுக்க ஆரம்பிச்சிச்சுப்பியே. கையில் இருக்கிறதா வாங்கி கீழே வைங்க. கொடுங்கக்கா கொடுங்கக்கா. சரி நான் போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வந்துடுறேன். நானும் கீதா வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணுறக்கா. இஞ்சி பூண்டு அரைச்சி வைக்கிறோம். சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வாங்க. எப்போ மின்னல் வேகத்தில் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. இதோ டக்குன்னு போய் எடுத்துன்னு வரேன். எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வச்சாச்சு.
என்ன பெரிய பொண்ணு அடுப்பு பற்ற வச்சிடலாமா? க்ளீன் பண்ணிட்டீங்களா எல்லாத்தையா? பண்ணியாச்சு பற்ற வச்சிடலாம். என்ன இந்த வழி நண்டு மட்டும் தான் வச்சிருக்கீங்க? எறா மீன்லாம் எங்க? அக்கா அதெல்லாம் க்ளீன் பண்ணி தான் வச்சிருக்கோம், எடுத்து வரேன்க்கா. ஃபர்ஸ்ட் நண்டு தானே செய்ய போற சொன்னீங்க, அதான் எடுத்துன்னு வந்தேன். சரி அப்படியா, ஏற்றுவா கிட்ட எடுத்துவா. அடுப்பு பற்றிக்கிச்சு பண்ணல. வரவுலாம் காஞ்சி வர இருந்தால் டக்குன்னு எரிஞ்சு போச்சு. இல்லைன்னு வச்சுக்க ஊதி ஊதிய இங்கே புகை மடல் வாங்கிட்டு இருக்கோம். அக்கா கடையில் தக்காளி போட்டுட்டேன். எண்ணெய் ஊற்றினா கடுகு போடணும், வெங்காயம் போடணும், அதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். இவன் எப்படி தான் சமைக்கிறா தெரியல வீட்டில். ஓ அப்படியா? ஐயோ கடவுளே, இந்த கூட்டத்துங்களை வச்சு நான் எப்படி சமைக்க போறேன்னு தெரியலையே.